I'm Sokalingam Prabharan from Toronto, Canada. I'm a certified instructor for Napoleon Foundation, Science of Success, and Think and Grow Rich. I'm also Microsoft Certified System Engineer. Last 30 years, I was a successful entrepreneur, real estate investor, financial advisor. அதோடு சேர்த்து இந்த 30 years experience இந்த Think and Grow Rich knowledge, Science of Success உள்ள knowledge எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. What of the mind can conceive and believe, mind can achieve. வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம், நீங்கள் நினைக்கிறத அடையலாங்கிறத நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த திங்க் அண்ட் க்ரோச் புக்கை படித்து மில்லியன்ஸ் பீப்புளுக்கு மேலே, ஒரு 10 லட்சம் பீப்புளுக்கு மேலே மில்லியனர்ஸாக ஆகியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். வாட் ஆஃப் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ், மைண்ட் கேன் அச்சீவ். நீங்கள் நினைக்கிறத நிச்சயம் சாதிச்சு காட்டலாம். ஐ ஹெல்ப் ஸோ மெனி பீப்புள் டு பிகம் அ மில்லியனர்ஸ். அதே மாதிரி நிறையா கம்பெனிஸ்லையும் இன்றைக்கி மல்டி $1 மில்லியன் கம்பெனியாக மாற்றிருக்கேன். இந்த வாழ்க்கையானது இன்றைக்கி நான் நினச்சதெல்லாம் அடையக்கூடியதாக இருந்தாலும் இது லேசாக எங்களுக்கு அமைஞ்சதில்லை. ஐ ஹாவ் டு ஒர்க் ஸோ ஹார்ட் டு மேக் இட் ஹேப்பன். ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல லண்டனுக்கு நான் அகதியாக தான் இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஜாபில் தான் நான் சேர்ந்தேன். டெஃபினெட்லி இது கடினமான வேலை தான். ஒரு 20 வயசு பொடி எனக்கு. அதுக்கு பிறகு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடச்சிது. அப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய செமினார்களில் போய் பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஐ வாஸ் க்யூரியஸ் அபவுட் ஹவு பீப்புள் பிகமிங் எ மில்லியனர்ஸ். எப்படி இவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு நிறைய செமினார்ஸுக்கு போய் ஒரு தேடல்னே சொல்லலாம் எனக்கு. ஹவு தீஸ் பீப்புள் பிகமிங் எ மில்லியனர்ஸ். ஒரு நல்ல காரில் வராங்க, நல்ல வீட்டில் இருக்காங்க, இவங்களால் எப்படி இதெல்லாம் சாதிக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால் நிறையா செமினாருக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ ஒன்று மாத்திரம் நல்லா விளங்குனது, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு லண்டனில் தான் முதலாக எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ஐ கேம் டு கனடா. கனடாவும் ஒரு புதிய பாதை. ஃபஸ்ட்டில் கிடைச்ச ஜாப் செக்யூரிட்டி கார்டு தான் செஞ்சேன். அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் வெரி ஃபேமஸாக இருந்தது. அதனால் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் என்ஜினியராக படிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எல்லோரும் போல தான் கையில் காசு இல்லை. இருக்கிற காசை ஒர்க் பண்ண காசை எடுத்து டியூஷன் ஃபீக்கு கட்டிட்டு படிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. அந்த டைமில் பஸ்ஸில் போகிற நேரம் படிக்கிறது, எங்களோட பிரேக் கிடைக்கிற டைமில் படிக்கிறது. அப்படி தான் ஐ பிகேம் அ மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் என்ஜினியராக அந்த வேலை எனக்கு கிடைச்சது. அந்த வேலையில் ஆல்மோஸ்ட் சிஸ்டம் என்ஜினியராக 13 வருஷம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கம்பெனி இன் கனடாவில் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தந்தது இந்த கனடா நாடு தான். இட்ஸ் அ அமேசிங் ஜாப். ஆனாலும் என் தேடல் நிற்கலை. இங்கேயும் நிறையா செமினார்களுக்கு நான் போனேன். அப்போ போன நேரம் தான் எல்லாரும் ஒரு புத்தகத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புத்தகம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அது என்ன திங்க் அண்ட் க்ரோ ரிச்? நம்மளாலையும் படித்து இந்த புத்தகத்தை படித்து வாழ்க்கையில் ஒரு சாதிக்கலாமான்னு எல்லாரும் போல தான் நானும் நினச்சி இந்த புத்தகத்தை நோக்கி என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஒரு நாள் அந்த புக்கை வாங்கிறதுக்காக கடைக்கு போனேன். ஆனால் என்னென்னு அந்த புக்கோட விலை $12. அதை கூட என்னையால் பே பண்ண முடியாமல் தான் நான் என்ன செஞ்சேன்னா அந்த புக்கை புக் ஸ்டோர்லேயே இருந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அந்த $12 கொடுத்து அந்த புத்தகத்தையும் வாங்கினேன். அந்த புத்தகமானது
வாழ்க்கையில் என்னைய ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வந்து விட்டது. என்னாலையும் சாதிக்கலாம், என்னாலையும் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறாங்க ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த புத்தகம் வந்து அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம். இனி இந்த புத்தகத்தில் உள்ள அடக்கத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத வந்து விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் சாப்டர், த தாட்ஸ் ஆர் திங்ஸ். நெப்போலியன் ஹில் என்ன சொல்ல வாரங்கிறத வந்து இந்த சாப்டரில் வந்து அவர் விரிவாக சொல்லியிருப்பார். அடுத்த சாப்டர் வந்து டிசையர், கொழுந்து விட்டெறியும் ஆசை. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் சக்ஸஸ். சக்ஸஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை தான் டெஃபினிட் மேஜர் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸில். ஸோ லைஃப்பில் சாதித்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஆசையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த சாப்டர் வந்து ஃபெய்த், நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாட் ஆர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் த மைண்ட் கேன் அச்சீவ். அந்த பிலீவில் தான் இருக்குது உங்களோட அச்சீவ்மெண்ட். அடுத்தது ஆட்டோ சஜஷன், ஆள் மன தூண்டுதல். அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சீக்ரெட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி தூண்டுறது, ஆள் மனதை எப்படி தூண்டுறதுங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து லைஃப்பில் வந்து எதையும் சாதிக்கலாம். இந்த டெக்னிக்கை வந்து அழகாக விளங்கப்படுத்தியிருப்பார் இந்த சாப்டரில். அடுத்தது வந்து ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் வந்து சிறப்பு திறன்னு நாங்கள் சொல்லலாம். ஒரு துறையில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கணும். துறைசார் ஒரு அறிவு, அதில் வந்து நீங்கள் எப்படி சிறப்பு திருச்சி அடைகிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இமேஜினேஷன், கற்பனை திறனை எப்படி நீங்கள் வளர்த்து கொள்வது. எந்த ஒரு ப்ராடக்டோ எந்த ஒரு சர்வீஸஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவண்ட கற்பனையில் வந்தது தான் இருக்கும். தோமஸ் அல்வா எடிசனை பார்த்தாலும் சரி, நிறைய சயின்டிஸ்டை பார்த்தாலும் சரி, அவங்களோட கற்பனையில் உருவாகினது தான் இந்த உலகமே நாங்கள் சொல்லலாம். ஸோ யுவர் இமேஜினேஷன், உங்களோட இமேஜினேஷனை எப்படி கூட்டுறது, அது மூலம் வந்து எப்படி பயனடைகிறத வந்து இந்த சாப்டரில் அழகாக சொல்லியிருப்பார். அடுத்தது ஆர்கனைஸ் பிளானிங். எல்லா பிளானையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் தான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆனால் குட் திங் என்னென்னா வந்து எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் வந்து முக்கியம் இல்லை. அந்த பிளானை வந்து போக 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 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிளான்னு வந்த உடனே அதே நாள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த முயற்சிக்காக பிளான் போக போக உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிசிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நாங்கள் விரைவாக எடுக்க பழகிக்கொள்ளணும். அடுத்தது வந்து பர்சிஸ்டன்ட், விடாமுயற்சி. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை முடிக்க மாட்டாங்க. ஸோ த பர்சிஸ்டன்ட் தான் அது ஒரு கீ. அதை தொடர்ச்சியாக இருந்து விடாமுயற்சியாக இருந்து அந்த ஸ்டார்ட் பண்ண வேலையை முடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ். அடுத்தது வந்து பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட்னா ஒரு நபர் அல்லது இரு நபருக்கு மேலே ஒரு குழுவில் இருந்து ஒவ்வொருவரும் அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அவங்க ஒரு குழுவாக இருந்து உங்களோட டெஃபினிட் மேஜர் பர்பஸ், உங்களோட ஆசையை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தான் இந்த சீக்ரெட், மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒழுங்காக பயன்படுத்தி லைஃப்பில் சக்ஸஸ் ஆன ஒருவர் தான் இந்த ஃபோர்ட் ஹென்ரி. அடுத்தது செக்ஷுவாலிட்டி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். எந்த பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், எல்லோரும் வந்து பயன்படுத்துகிறது வந்து இந்த சீக்ரெட்டை தான். இதை வந்து அழகாக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். அடுத்தது சப்கான்ஷியஸ் மைண்ட், வெரி 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 பவர்ஃபுல். எங்களோட ஆள் மனம் நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் சாதிக்கலாம். வந்து இந்த ஆள் மனத்தை பற்றி தெளிவான உங்களுக்கு விளக்கம் இருந்தால்
நிச்சயம் வந்து பெரிய பெரிய சாதனைகளை வந்து நாங்கள் அடையலாம். அடுத்தது வந்து பிரெயின், மனித மூளையின் மகா சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த நிறையா பேருக்கு இந்த மூளையை வந்து பயன்படுத்துறது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாமையே போயிடும். ஆனால் இதை வந்து ப்ராக்டிஸில் வந்து இந்த பிரெயினை வந்து நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், அதனோட ஒழுங்கான செயற்பாடு என்னங்கிறத வந்து இந்த சாப்டரில் வந்து அவர் தெளிவாக விளங்கப்படுத்தியிருப்பார். அடுத்தது வந்து சிக்ஸ் சென்ஸ், ஆறாம் அறிவு, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். காஸ்மிக் ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஐம்புலனுக்கும் அப்பால் உள்ள ஒரு மகா சக்தி, அந்த உணர்வு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களை போய் கேட்டிருந்தா இதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த காஸ்மிக் ஹேபிட்டை வந்து ஒழுங்காக பயன்படுத்த தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த 13 பிரின்சிபலையும் ஒழுங்காக படித்து உங்களோட லைஃப்பில் வந்து அதை பயன்படுத்துறது மூலம் லைஃப்பில் எதையும் சாதிக்கலாம். இந்த புத்தகமானது ஏற்கனவே சொன்னது போல் 1 மில்லியன் மில்லியனஸாக உருவாக்கியிருக்கு. மோர் தேன் 1 மில்லியன் மில்லியனஸ் பீன் கிரியேட்டட் பை திஸ் புக். இதை படிக்கிறனால நீங்களும் ஒரு மில்லியனராக கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு வரும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தகமானது ஒரு முறை படித்து அதோட பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க, எல்லோரும் மில்லியனஸ் இந்த புத்தகம் படித்தவங்க எல்லாத்தையும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மில்லியனஸ் எல்லாத்தையும் கேட்டதுன்னு சொன்னாங்கன்னா, மோர் தேன் 12 டைம்ஸ் இந்த புத்தகத்தை படிச்சுருந்துருக்காங்க அந்த அவ்வளவு மில்லியனஸும். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் துணையாக வரக்கூடிய ஒரு நண்பன் இந்த திங்க் அண்ட் க்ரோச் புத்தகமானது. டெஃபினட்டாக எனக்கு பயன்பட்டது போல் இந்த தமிழ் மக்களுக்கும் பயன்படுறதுக்காக இந்த புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் எளிய நடையில் வந்து நாங்கள் வந்து சொல்லித்தரோம். அடுத்தது இந்த புத்தகமானது இந்த 21 எடிஷன் கையில் வச்சுருக்க வந்து 21 எடிஷன் புக். இதில் வந்து காப்பிரைட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நெப்போலியன் ஃபவுண்டேஷன்லேருந்து. இதோட ஒரு ஒர்க் புக்கும் வரும். இதில் மொழிபெயர்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி, வணக்கம். சொக்கலிங்கம் பிரபாரன்.